Oh my god, you look at this. This is the biggest park near my place. The entire place is just so beautiful. The spring season started. Yesterday, you don't believe me, there was a rain. After that, just see, look at the roads, how clean it is. நல்ல மழை பெஞ்சது. ஆனால் ஒரு ஏரியாவில் கூட எங்கேயும் தண்ணி தேங்கல, எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த என்டையர் பார்க்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டி ஆகிடுச்சு. இன்னும் இது போக போக ப்ரிட்டி ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் இப்போ தான் ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு குட்டி பிரிட்ஜ் ஒன்று க்ராஸ் ஆகும். அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 days பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக க்ரீனரி மட்டும் கவர் ஆகி ரொம்ப ரொம்ப க்யூட் ஆயிரும். இவங்களை பாருங்கள், அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு மரம் வைக்கணும். ஸோ எப்படி அவங்க வெஸ்டர்ன் பீப்புள் வந்து நம்மக்கிட்டேருந்து எதை லேர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? பட் நம்ம எதை லேர்ன் பண்ணுறோன்றது ஒரு பிக் கொஸ்டின். பட் வாட் தீஸ் பீப்புள் ஆர் லேர்னிங் ஃப்ரம் அஸ், எல்லா வீட்டுக்கும் முன்னாடி ஒரு பர்டிகுலர் ட்ரீ நீங்கள் வச்சே ஆகணும். நல்ல மரம், நல்ல பெரிய மரம் மாதிரி இருக்கணும். அப்படி இன்கேஸ் நீங்கள் வைக்கலைன்னா they'll put a community fine. ஏன்னா பாருங்கள், ஏதாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ட்ரீ இல்லாமல் இருக்கா, அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது, அதுலேயுமே குட்டியாக வச்சுருக்காங்க, வைக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ அதை எப்படி வளர்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த என்டையர் திங் இஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நேற்று வந்து சகதி மாதிரி ஆக்சுவலாக மழை பெஞ்சுது. ஒரு இடம் கூட வந்து மோசமாக இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த குட்டி பிரிட்ஜ் அதுவும் அங்கே தான் வருது. Just see, no, how beautiful the place is. இது ஃபோனில் எப்படி, இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் வந்து ஆக்சுவலாக நேற்று அடித்த காற்றுல வந்து விழுந்திருந்தது. they made all these things today and made it stand. அடுத்த நாள் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு போயிருக்காங்க. this is really nice. they are doing a lot of work. nice. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வீடு பக்கத்துலையும் பாருங்கள், நான் காமிச்சிட்ருக்கேன் எந்த வீடாவது வித்தவுட் ட்ரீ இருக்கா. அந்த ட்ரீ வந்து பெருசாக பலன் தர ட்ரீயா அப்படின்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ரைட்? இங்கே வந்து சும்மா அந்த காற்றுக்கே விழுந்துடுற மாதிரி தான் இருக்கும். பட் கண்டிப்பாக ட்ரீ வந்து வைக்கணும். பெருசாக பலன்லாம் இருக்குமானா இருக்காது, பட் ட்ரீ இருக்கணும். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி பிரிட்ஜ். இந்த குட்டி பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணால் ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லோரும் இங்கே தான் வாக் வருவாங்க, எஸ்பெஷலி வித் கிட்ஸ். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால யூ கேன் see lot of colorful kids. ஸோ an American family is coming. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் போயின்னு இருக்கு இந்த இடத்துல. ஸோ யா, ஓகே. அப்படி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபவுண்டைன் தெரியுதுங்களா? எஸ், அந்த ஃபவுண்டைன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து அடிக்கடி வந்து அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் உட்காந்துப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிட்ஸு. இவ்வளோ நாள் யாரும் வெளியவே வரல. ஸோ கொஞ்சம் சீசன் நல்லா ஆக ஆரம்பித்தோன்னே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்ட் 10 days-ஆகவே கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் இங்கே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து பயங்கர ஹெக்டிக் ஒர்க், அதனால நான் வந்து வெளியவே வரல. இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். காட் ஸோ கிரேசி, எவ்ரிபடி இஸ் அவுட் டுடே. இட்ஸ் வெரி நைஸ் டு see people. Good. Okay, let's meet in next video. Bye bye.